பிபிஎம், ஏபிபிஎம், டே எக்ஸாம்னா என்ன? அவங்களோட டெய்லி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கும்? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பாங்க? என்ன மாரி வேலை பார்ப்பாங்க? அப்படிங்கிறத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பார்த்துடலாம் வாங்க. ஹலோ மக்களே! வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஜிடிஎஸ் ஜாபோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிபிஎம், ஏபிபிஎம், டே எக்ஸாம்னா என்ன? அத பத்தின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுங்க. ஸோ எப்படி வந்து அவங்களோட டே டூ டே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தீங்க. ஸோ அத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிர்றேன். ஸோ ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸ்ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிபிஎம், ஏபிபிஎம் டேக்ஸ் அவா அப்படின்னு இருக்காது. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஹேண்டட் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பிபிஎம் ஒர்க் பண்றவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஏபிபிஎம் வேலையுமே பார்க்குற மாரி இருக்கும். அது ஒரு மெயின் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிபிஎம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து கொஞ்சம் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கொஞ்சம் ஹெட் மாரி அந்த பொசிஷன்ல இருப்பாங்க. அவங்களுக்கு சேலரி பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 18,000 இல்ல அதுக்கு மேல கூட வரலாம். ஸோ அவங்களுக்கு தான் ஹையஸ்ட் சேலரி இருக்கும் இந்த 3 பொசிஷன்ல. அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாஸ்புக் அந்த மாரிலாம் குடுத்துருப்பாங்க. சேவிங்ஸ் ஸ்கீமு, ஸோ இந்த மாரி பிபிஎஃப் சாரி பிஎஃப் இல்ல பிபிஎஃப் அந்த மாரி நெறைய புக்ஸ் மெயின்டெயின் பண்றது. கேஷ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தான் மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ கேஷ் உள்ள வந்திருக்கு, எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து கணக்கு ஒப்படைக்கிற வேலை. இந்த மாரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த போஸ்ட் ஆஃபீஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான் எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு ஆவரேஜா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 ஹவர்ஸ் ஒர்க் இருக்கும். பட் அந்த கேஷ் ஃப்ளோ அதெல்லாம் பொறுத்து முன்ன பின்ன மாறலாம் ஒர்க். ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இவங்க தான் எடுத்துக்கணும். அந்த பிரான்ச்சோடது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஏபிபிஎம் இவங்களோட சேலரி ஜெனரலா பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 15,000 இனிஷியலா குடுப்பாங்க. இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் கிடையாது. இது வந்து லெட்டர் டெலிவரி பண்றது, ஸ்பீட் போஸ்ட், அந்த பார்சல் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, டோர் டூ டோர் பை டெலிவரி பண்ற ஜாப் தான் லிட்டரலி. ஸோ இதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியணும். சைக்கிள் இல்லன்னா பைக்காச்சும் நீங்க வச்சிருக்கணும். ஏன்னா நடந்து போய் டெலிவரி பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ அதனால சைக்கிள் இல்ல பைக் வந்து கம்பல்சரி நீங்க ஓட்டுனா தான் உங்களால இந்த ஜாப்ஸ் வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீடு வீடா ஸோ அட்ரஸ் உங்களுக்கே தெரியும் போஸ்ட் ஆஃபீஸ்ல எப்படி போஸ்ட் டெலிவரி பண்ணுவாங்கன்னு அந்த அட்ரஸ் போட்டு வந்துரும். அந்த அட்ரஸ் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு நீங்க தான் போய் வந்து டெலிவரி பண்ற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸவ் இல்லன்னா மெயில் கேரியர் அப்படிங்கிறது ஒண்ணு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸாக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, பேக்கர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் சேலரி ரூ. 15,000 தான் இருக்கும். பட் இவங்களோட மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் ஒரு ஏரியாக்கு வருது அப்படின்னா, அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 ஊருக்கு வந்து போஸ்ட் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பார்சல் வருதுன்னா, 4, 5 ஊருக்கு சேர்த்த மாரி ஒரே போஸ்ட் ஆஃபீஸ் தான் வந்து ஒரு சில இடத்துல இருக்கும். ஸோ இவங்களோட மெயின் ஒர்க் என்ன அப்டின்னா, எந்த ஏரியாக்கு எந்த போஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த போஸ்ட் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஏபிபிஎம்க்கு குடுப்பாங்க. அந்த டெலிவரி பண்ண போறவங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போஸ்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு, எந்த ஏரியாக்கு எந்த போஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி, அடுத்தது அந்த போஸ்ட் டெலிவரி பண்ற பெர்சன்ட்ட குடுத்து, அவங்க வந்து டெலிவரி பண்ற மாரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும். பட் ஸ்டில் நீங்க வந்து 100% வந்து உங்க ஒர்க் மட்டும் பண்ற மாரி இருக்காது. ஒருவேள அந்த ஏபிபிஎம் வந்து யாரும் வரல, இல்ல அதுக்கான போஸ்டிங்ல வந்து ஹையரிங் நடக்காம வேக்கன்ஸியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க தான் போய் வந்து அந்த லெட்டர் டெலிவரி பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேஜர் வந்து இஷ்யூ இந்த டெக்ஸ் ஜாப். பட் உங்களோட டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அந்த பேக்கர் மாரி அத எல்லாமே ரிமூவ் பண்ணி பேக் பண்ணி குடுத்தா போதும். பட் அன்பார்ச்சுனேட்லி ஆள் இல்ல, இல்ல வந்து அடிஷனல் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு டோர் டூ டோர் வந்து டெலிவரி பண்ற மாரி இருக்கும். ஸோ 3 ஜாப் பத்தி சொல்ட்டேன். ஸோ டைமிங் நெறைய பேர் கேட்டீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 டூ 5 ஹவர்ஸ் தான் இருக்கிற மாரி இருக்கும். பட் அதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களால படிக்க முடியுமா? படிச்சு டிஎன்பிசியோ வேற ஏதாச்சும் கிளியர் பண்ணுமா? அதுக்கான டைமிங் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா டைமிங் இருக்கும். ஏன்னா, இது ஒரு 2 மணிக்கெல்லாம் இந்த ஜாப் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் ஒரு 3, 3:30 வரைக்கும் இருக்கலாம். மேக்ஸிமம் எப்பயாச்சும் இருக்கலாம்னு தான் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஆப்வியஸ்லி படிச்சு, அதுக்கு மேல நீங்க ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ அத பத்தின எக்ஸ்ப்ளனேஷனோட ஃபுல்லா நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.